குரு வணக்கம். ஓம் குரு வாழ்க. ஓம் குருவே துணை. ஓம் குருவே எல்லாம். ஓம் குருவே போற்றி. ஓம் குருவே சரணம். சிவபெருமான் பிறவாயாக்கை பெரியோன் என்பதால் அவர் ஞானாச்சாரியராக, குவலய குருபீடமாக, இந்து மத தந்தையாக, தத்துவ நாயகமாக, அருளாட்சி நாயகமாக, தமிழ் மொழியின் மெய்ஞான சபை தலைவராக செயல்பட்டு 11 சித்தர் பீடத்தை தோற்றுவித்தார். அப்பீடத்தில் தொடர்ந்து காலப்போக்கில் 48 11 சித்தர் பீடாதிபதிகள் தோன்றிய பிறகே இம்மண்ணுலகு தனது நிறைவை எய்திடும் என்ற அருளுலக ஏற்பாட்டையும் செய்திட்டார். ஏனெனில் இம்மண்ணுலகும் இதனுடைய பயிரினங்களும் உயிரினங்களும் 9 கோள்கள், 12 ராசிகள், 27 விண்மீன்கள் என்ற 48 ஆற்றல்களாலேயே இயக்கப்படுகின்றன. சிவபெருமான் பாண்டிய அரசின் மன்னனாக முடிசூடி 11 சித்தர்களுடைய அண்ட பேரண்டமாலும் இந்து மதத்தை அரசாங்கத்தின் சட்டபூர்வமான மதமாக அறிவித்த நாள் முதல் இந்து மத ஆண்டு என்ற கால கணக்கீடு தோற்றுவிக்கப்பட்டு 11 சித்தர்களாலும் 48 வகை சித்தர்களாலும் 48 வகை வழிபடு நிலையினர்களாலும் தொடர்ந்து கணக்கிடப்பட்டு வருகிறது. இதன்படி கடந்த 3 யுகங்களின் கணக்கும் இந்த 4வது யுகம் எவ்வளவு காலம் இருந்திடப் போகிறது என்ற கணக்கும் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. கிரேதா யுகம் என்று அழைக்கப்படும் கீரன் யுகம் 1,72,08,80 ஆண்டுகள். திரேதா யுகம் என்று அழைக்கப்படும் தீரன் யுகம் 1,29,00,000 ஆண்டுகள். துவாபர யுகம் என்று அழைக்கப்படும் தூரன் யுகம் 8,64,000 ஆண்டுகள். கலியுகம் என்று அழைக்கப்படும் கலியன் யுகம் 4,32,000 ஆண்டுகள். 1992 கலியன் யுகம் 5,093 ஆண்டுகள் ஆகியுள்ளன. எனவே 4,32,000 5,093 ஆண்டுகள் போக மீதம் 4,26,907 ஆண்டுகள் இன்னும் இக்கலியுகம் நீடித்திடும். இப்படி மிக தெளிவாக இம்மண்ணுலகின் பயிரின உயிரின வாழ்வியல் ஆண்டு கணக்கு இந்து மதத்தில் இருக்கிறது. ஓம் குருவே போற்றி 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 போற்றி. சரணம் 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 சரணம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்